அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு உயர்கணித கேபி சார ஜோதிட முறையில் யாருக்கு மருந்து உடனடியாக வேலை செய்யும், அதாவது மருத்துவ ஜோதிடத்தை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது மருந்து சாப்பிட்ட உடனே அந்த மருந்து உடனடியாக வேலை செய்தா அல்லது லேட்டாக வேலை செய்தா அல்லது மருந்து வேலையே செய்யாமல் போதா அப்படிங்கிறத பற்றி தான் டிசைட் பண்ண போகிறோம். அதாவது மருந்து ஜோதிடத்தில் மருந்து என்பது ஆறாவது பாவம். சில பேருக்கு சாப்பிட்ட உடனே, அதாவது டாக்டர் ஒரு 10 நாளைக்கு மருந்து எழுதி கொடுக்குறாருன்னா 5 நாள்லேயே அந்த நோய் தீர்ந்துடும். அப்போ அந்த மருந்து நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சில பேருக்கு டாக்டர் ஒரு டோஸுக்கு மருந்து 10 நாள் கொடுப்பாரு. 10 நாள் சாப்பிட்டுட்ட பிறகு இன்னும் சாப்பிட்டாலும் அந்த மருந்து அவ்வளோ வேலை செய்யாது. அப்போ டோசேஜ் அதிகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி மருந்து என்பது ஆறாவது பாவம் தான் நம்ம மருந்து என்பது ஆறாவது பாவம். நோய் என்பது ஆறாவது பாவம். அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து என்பது ஆறாவது பாவம். யார் யாருக்கெல்லாம் ஆறாவது பாவம் லக்னத்துக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொள்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் ஆறாவது பாவம் லக்னத்துக்கு சாதகமான வீடுனா என்ன? 1, 3, 5, 7, 9, 11 இந்த வீடுகள் தான் லக்னத்துக்கு சாதகமான வீடு. இந்த வீட்டை ஆறாவது வீடு தொடர்பு கொள்ளும் போது இங்கே ஆறாவது பாவம் பலவீனம் அடைகிறது. அதனால் மருந்து அதிகமாக உடம்புக்கு எடுத்துக்க முடியாது. அதாவது உடனடியாக அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு பாவம் லக்னத்துக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தின் மூலமாக லக்னத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மருந்து மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனை இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மருந்து சைடு எஃபெக்ட் உண்டு பண்ணாது. சில பேருக்கு சில மருந்துகள் சாப்பிட்டு ஒரு சைடு எஃபெக்ட் உண்டாயிடும். அந்த மாதிரி அமைப்பு இது வராது. ரெண்டாவது, இது லக்னத்துக்கு சாதகம். ஒரு பாவம் லக்னத்துக்கு சாதகமான வீட்டை, லக்னம்னா நம்முடைய உடல், நம்ம உடல் தான் நம்ம லக்னம் சொல்கிறோம். லக்னம் தான் உடல், லக்னம் தான் உயிர். அதாவது 12 பாவத்தில் நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு உறுப்புகளை சொல்லுவோம். அதாவது 1வது வீடுனா தலை, 2வது வீடுனா கண், முகம், 3வது வீடுனா கைகள், 4வது வீடு லங்ஸ். இந்த மாதிரி 12 வீடுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ மொத்த உடல் என்பது லக்ன பாவம். அந்த லக்ன பாவத்துக்கு இந்த 6வது வீடு சாதகமாக உள்ளதா, லக்ன பாவத்தை கெடுக்காமல் இருக்கிறதா? ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது நம்ம மெயினாக நம்மளுடைய கோல்டன் ரூல், நம்ம பழைய வீடியோ படித்தவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே வரோம். அதாவது உயர்கணித கேபி சார ஜோதிட முறையை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் கிட்டத்தட்ட இந்த யூடியூப் சேனல்லே 1000 வீடியோஸுக்கு மேலே போட்டிருக்கோம். அப்புறம் என்னுடைய மாணவர்கள் டெலிகேபின்னு அதில் கிட்டத்தட்ட ஒரு 1500 வீடியோஸ், என்னுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 வீடியோஸ் போட்டிருக்காங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தோட சாராம்சம் என்னென்னா, ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது லக்னத்துக்கு ஒரு விளைவு, மற்ற பாவத்துக்கு ஒரு விளைவு. அப்போ இங்கே 6வது பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது இங்கே 6வது பாவம் பலவீனப்படுகிறது. 6ஆம் பாவம் திரும்ப திரும்ப வேலை செய்யாதுன்னு அர்த்தம். இங்கே 6ஆம் பாவம் பலவீனப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த நோய் நம்ம உடம்பை விட்டு வெளியில் போகுது. ஏன்னா 6வது பாவங்கிறது மருந்துன்னு ஏன் நம்ம 6வது பாவத்தை சொல்கிறோன்னா, 12 பாவத்தில் 6வது பாவம் வீரியமான பாவம். அதாவது இவ்வளோ மருந்து தான், 100 mg தான். அந்த மருந்து அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே அந்த உடனே நமக்கு தூக்கம் வருது இல்லையா? தூக்க மாத்திரைன்னு ஒரு 100 mg இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1/2 hour 1 hourல நம்மள அறியாமல் தூக்கம் வருது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு வீரியம் மிக்கது இல்லையா? அதுதான் அந்த வீரியம் மிக்க விஷயங்கள் தான் அந்த 6வது பாவத்தில் சொல்லக்கூடியது. ஏன்னா 7வது வீடு சமநிலைன்னு சொல்லுவோம். 7வது பாவம் என்பது சமநிலை. 7வது பாவம் சமம், தராசுன்னு சொல்கிறோம் இல்லையா? காலபுருஷனுக்கு 7வது வீட்டை துலாத்தில் வச்சதுக்கு காரணம் என்னென்னா, 7வது பாவம் சமம், லக்னத்துக்கு சமமானது அப்படிங்கிறது 7வது பாவம். சமம்னா என்ன? எல்லா சத்துக்களும் ஒரே அளவாக இருப்பது தான் சமம் சொல்கிறது. ஒரு சத்து அதிகமாக, ஒரு சத்து மட்டுமே இருக்கக்கூடியது 6வது வீடு. இப்போ கால்சியம் டேப்லெட்னா கால்சியம் மட்டும்தான் இருக்கும், மெக்னீஷியம் டேப்லெட்னா மெக்னீஷியம் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சத்து, அதுதான் 6வது வீடுன்னு சொல்கிறோம். அந்த 6வது வீடு லக்னத்துக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொள்ளும் போது லக்னம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அந்த பாவத்தோட காரகத்தால் லக்னத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின் போது அந்த மருந்து ஜாதகருக்கு உடனடியாக வேலை செய்கிறது.
அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையம் பற்றி நம்ம பயிற்சி மையத்தில் தொடர்ந்து நேரடி பயிற்சி வழியாகவும் ஆன்லைன் பயிற்சி மையமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நம்ம கேபி உயர்கணித சார ஜோதிடத்தை டீச் பண்ணுறோம். நம்ம பயிற்சி மையத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கொடுப்பனையும் தசாபுத்தின்ற இந்த புக்கை இந்த படிச்சுட்டு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமும் நாம் 2வது சனிக்கிழமை ஒரு மாதாந்திர மீட்டிங் நடத்துகிறோம். அதில் கலந்துக்கலாம் யார் வேணாலும். நம்ம பயிற்சி மையத்தில் படிக்காதவங்களும் கலந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதத்தில் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. இது ஓரளவுக்கு ஜோதிடத்தில் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் வர முடியும். அப்படி தெரியாதவங்க என்னோடய யூடியூப் வீடியோலாம் ரெகுலராக பார்த்துட்டு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு 1 மாதம் இல்லை 2 மாதம் கழித்து நீங்கள் வரலாம். இந்த புத்தகத்தோட ரேட்டு வந்து 500 ரூபாய் ப்ளஸ் 100 ரூபாய் கொரியர் சார்ஜ். என்னுடைய நம்பருக்கு ஜிபே அனுப்பிச்சிங்களா உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைப்பேன். என்னுடைய வெப்சைட்டையும் பாருங்கள். மேலும் விவரங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் நம்ம பயிற்சி மையத்தை பற்றின விஷயங்கள் நான் சொல்கிறேன். அப்போ இந்த 6வது வீடு என்பது லக்னத்துக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொண்டாவே மருந்து வேலை செய்யும். இந்த 6வது வீடு 1, 5, 9 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது 6வது பாவம் முழுமையாக நசுக்கப்படுகிறது. இப்போ 6வது வீட்டுக்கு இது 8வது வீடு, இது 12வது வீடு. அப்போ மருந்து உடனடியாக வேலை செய்யும். இதே 3, 7, 11 கிட்டத்தட்ட அதுவும் மோசம் இல்லை. அதுக்கு 2வது ஸ்டேஜில் 3, 7, 11 என்பது 2வது ஸ்டேஜ். அப்போ யாருக்கு மருந்து வேலை செய்யாது அப்படின்னா 6வது பாவம் 4, 8, 12. இங்கே 6வது பாவம் 4, 8, 12 வரும்போது 6வது பாவம் 4 தொடர்பு கொள்ளும்போது 6வது வீட்டுக்கு 11வது பாவமாகிறது. இது 6வது வீட்டுக்கு முதல்ல சாதகமான பாவம். அப்போ மருந்துக்கு சாதகமாக போகுது. அப்போ மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாகுது. ஓவர் டோஸ்ன்னு சொல்லுவோம். இது லக்னத்துக்கு இந்த 4, 8, 12 லக்னத்துக்கு தீமையான பாவம். 6வது பாவம் 4 தொடர்பு கொள்ளும்போது மருந்தை நீண்ட நாள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த மருந்தாலும் அது நீண்ட நாட்கள் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு 3 நாள் 4 நாளில் குணமாகக்கூடிய நோய் ஒரு டபுள் மடங்கு அப்படியே 10 நாள் ஆகிடும். அதுதான் 6வது பாவம் 4. 8, 12 என்பது லக்னத்துக்கு அதீத தீமையை தரத்தால அந்த மருந்து மூலமாக ஒரு சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். அதாவது எல்லா மருந்துகளுக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு. நல்லா புரிஞ்சுங்கன்னா 6வது வீடு என்பது லக்னத்துக்கு ஒரு சாதகமான வீடு இல்லை, லக்னத்துக்கு கொஞ்சம் பாதகமான வீடு தான். அதனால தான் மருந்து என்பது நம்ம உடம்பு வந்து நம்ம மனசோ உடம்போ அவ்வளோ ஈஸியாக விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மருந்து என்பது பெரும்பாலும் எல்லா மருந்துகளும் கசப்பாக தான் இருக்கும். அது காரணம் என்ன? இந்த 6வது பாவம் என்பது லக்னத்துக்கு ஒரு சாதகமான பாவம் இல்லை அப்படிங்கிறதால அது 8, 12 தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பாவத்துக்கு 3வது பாவம் அந்த பாவத்தை பல மடங்கு வளர்ச்சியடைய செய்யும், அடுத்த பரிணாமத்தை தரும். அப்படின்னும் போது டோஸோட அளவு இன்க்ரீஸ் ஆகுது. அது இல்லாமல் இந்த 6வது பாவம் லக்னத்துக்கு சாதகமற்ற பாவமாக இருக்கிறதால இந்த மருந்து சாப்பிடுவது மூலமாக வேறொரு நோய் வருகிறது, வேறொரு உறுப்பு பாதிக்கிறது. உதாரணத்துக்கு தொடர்ந்து சில நோய்களுக்கு மருந்து சாப்பிடும்போது அதிகமாக மருந்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக கிட்னி பாதிக்கும். அந்த மாதிரி அமைப்பு 6வது வீடு 4, 8, 12 யாருக்கு தொடர்பு கொள்கிறதோ அதில் குறிப்பாக 8, 12 என்பது அந்த மருந்தே அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது 6வது வீடு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் போது அவங்க மருந்து மாத்திரையை குறைவாக தான் சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சாப்பிட்டா இந்த நோய் குணமாகும் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் ஒரு ஃபீவருக்குன்னு போகிறோம், டாக்டர் ஒரு 4 நாளைக்கு மருந்து எழுதி கொடுக்குறாருன்னா அது 2 நாள்லேயே சரியாயிடும். மீதி 2 நாள் வேஸ்ட்டாக தான் அந்த மருந்து வீட்டில் இருக்கும். இதே 6வது வீடு 4, 8, 12 வரும்போது டாக்டர் அதே 4 நாளைக்கு கொடுக்கும்போது அந்த மருந்து மீண்டும் டாக்டர்கிட்ட போய்ட்டு இன்னும் ஒரு 4 நாளைக்கு எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி. ஏன்னா அந்த மருந்து வேலை செய்யக்கூடிய திறன் குறைக்கிறது. அது லக்னம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது ஒரு பாவம், ஒரு ஜென்ரல் ரூல், ஒரு பாவம் லக்னத்துக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொள்ளும்போது, சாதகமான வீடுனா அந்த ஒற்றைப்படை வீடுகளை தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவத்தில் உள்ள காரகத்தை லக்னம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால் லக்னத்துக்கு பிரச்சனை இல்லை. இது மட்டுமான்னு போகும்போது இது பாவக்காரன் கிரக காரகன் பார்க்கும்போது மருந்து அப்படிங்கிறதுக்கு கிரக காரகம் சூரியன், அப்புறம் கேது. சூரியன் என்பது எல்லாவித நோய்களுக்கும் காரகன். அப்போ மருந்துக்கும் சூரியன் தான் காரகன். அது மருந்து நோய் எல்லாம் 6வது வீடு தான். அப்போ சூரியன் அந்த ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு இயற்கையாகவே, அதாவது
இயற்கையாகவே உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். சூரியன் தான் நம்ம உடம்புல ஆன்மாவை சொல்லக்கூடியது, சூரியன் தான் நம்ம உடம்புல மூளையை சொல்லக்கூடியது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல எந்த பகுதியில் இருக்குன்னா மூளையில் தான் இருக்குது, மூளையிலிருந்து தான் அது உருவாகுது. அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது, சூரியன் வந்து 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி சூரியன் வந்து ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வந்து விடுகிறது. அப்போ மருந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதேமாரி கேதுங்கிறது கெமிக்கலை சொல்லக்கூடிய கிரகம். கேது தான் நம்ம, ஏன்னா மருந்துகள் எல்லாம் இன்றைக்கி வரக்கூடிய மருந்துகள் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். நம்ம சித்த மருத்துவ வீரியமான மருந்துகள் என்பது எல்லாமே கெமிக்கல்ஸை பேஸ் பண்ணி தான் வருது. சித்த மருத்துவத்தில் நவ பாஷாணம் சொல்லுவோம். இந்த பாஷாணம் அப்படிங்கிறது கேதுவோட காரகம். மருந்து என்பது அளவுக்கு அதிகமாக போனால் அது விஷமாக மாறிவிடுகிறது. ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்டா நல்லா தூங்கலாம், 2 மாத்திரை சாப்பிட்டா ரொம்ப அதிகமாக தூக்கம் வரும், 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரேடியாக தூங்கிட வேண்டியதான். அப்போது மருந்து என்பது, ஏன்னா மருந்து என்ற 6வது பாவத்தில் அடுத்த பரிணாமம் 8வது பாவமாக மாறுது இல்லையா? அப்போ மருந்து என்பது அளவுக்கு அதிகமாக போகும்போது அது விஷமாக மாறுகிறது. அப்போ விஷம் என்பதோட காரகம், விஷம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தில் ராகு கேது அப்படிங்கிற கிரகத்தை தான் நம்ம விஷம் சொல்லுவோம். அதனால தான் ராகு கேது நம்ம பாம்புன்னு சொல்கிறோம். அப்போ ராகு என்பது அதிகமாக இருக்கக்கூடிய விஷம். உதாரணத்துக்கு மது அப்படிங்கிறது ராகுவோட காரகம். நிறைய ஒரு பீர் பாட்டில் கிட்டத்தட்ட 750 மில்லி நினைக்கிறேன், 750 600 சரியாக தெரில, எனக்கு சாப்பிட்ற பழக்கம் இல்லை, பெருசாக இருக்குது. அது ஃபுல்லாக சாப்பிட்டாலும் நல்லா தானே இருக்கான், அவன் ஒரு போதை ஏறுது. ஆனால் கேது என்பது சின்னதாக சிறிய அளவு, ஏன்னா கேது என்பது சிறிய அளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேது சொல்லக்கூடியது. அப்போ மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது சின்ன லெவலில் தான் இருக்கும். அப்போ அதுக்கு காரகன் கேது. அந்த கேது வந்து ஒரு ஜாதகத்தில் 1, 3, 5, 7, 9, 11 இந்த வீடுகளை தொடர்பு கொள்ளும்போது மருந்து அவர்களுக்கு நன்றாக வேலை செய்யும். அப்போது 6வது வீடு 6, 8, 12 சூரியன் அல்லது கேது இந்த 3 கிரகமும் 8, 12 இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது மருந்து மாத்திரைகள் அவர்களுக்கு ஒரு சைடு எஃபெக்டை உண்டு பண்ணி அதன் மூலமாக வேறு வியாதிகளை தர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் நம்முடைய உயர்கணித கேபி சார ஜோதிட முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவத்தோட காரகம், எல்லா விஷயத்துக்கும் பாவ காரகம் எது, கிரக காரகம் எதுன்னு பார்த்துட்டு அதில் அது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்துடைய காரகம் வழியாக லக்னம் என்ற ஜாதகருக்கு பிரச்சனை இல்லை. 2வது அது 8, 12 தொடர்பு கொள்ளும் போது, இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது மிதமான வகையில், இப்போ இதே 6வது வீடோ அல்லது சூரியனோ, 6வது வீடு சூரியன் கேது இதெல்லாம் 2, 4, 10 6 கூட வச்சுக்கலாம். இப்படி தொடர்பு கொள்ளும்போது மருந்து மிதமான வகையில் வேலை செய்யும். மருந்து வந்து மிதமான வகையில் வேலை செய்யும். பட் சராசரி லெவலை விட ஒரு 5 நாளுக்கு மருந்து சாப்பிட வேண்டிய நபர் ஒரு 6 நாளைக்கு சாப்பிடுவார், 7 நாளைக்கு சாப்பிடுவார். இப்படி இருந்தால் இதில் 8, 12 இல்லை என்பதால் லக்னத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் 8, 12 தொடர்பு கொள்ளும் போது தான் அது பெரிய பிரச்சனை. அப்போ மருந்து உடனடியாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா அது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது தான் சிறப்பு என கூறி அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.